இந்தியன் நேவியோடைய கான்டின்ஜென்ட், இந்திய கடற்படை வீரர்கள் வீராங்கனைகள் 144 பேர் அணிவகுக்க வலிமையான தேசத்துக்கு வலிமையான கடற்படை என்ற இலக்கோடு இந்திய கடற்படை செயல்படுகிறது என்று பறைசாற்றும் வகையில் அந்த தீம் கொண்டு கடற்படை அணிவகுக்கக்கூடிய காட்சிகள் இவை. கடற்படையை சேர்ந்த நமது 144 படை வீரர்கள் அணிவகுக்க, அவர்களுடைய கூட்டு குழலிசை குழு அணிவகுக்க கடற்படையுடைய அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. Comprising 4 officers and 144 airmen and கடற்படையோடு ஒருங்கிணைந்து INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியர் மற்றும் INS ஹிமகிரி உள்ளிட்ட நமது கடற்படையுடைய பல்வேறு முக்கியமான கப்பல்களை குறிக்கும் வகையிலான ஊர்திகளும் கூட இடம்பெற்றிருக்கின்றன. Contingent on Kartavya Path of the Indian Air Force led by squadron leader Jagdish Kumar. திரையில பார்ப்பது இந்திய வான்படையுடைய அணிவகுப்பு. As supernumerary officers, each step moving forward to achieve their motto Nabha Sprisham Deeptam. And now comes the Veterans Tableau themed Sangram Se Rashtra Nirman Tak. The front tractor portion symbolizing Sangram features a striking 3-dimensional circular wall depicting iconic war. நம்ம திரையில பார்ப்பது Veterans Tableau, அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுடைய அணிவகுப்பு. வீரர்கள் ஓய்வு பெறலாம், ஆனால் அவர்களுடைய வீரத்தை நாம் என்றும் மறவோம் என்று குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நமது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் கூட இந்த அணிவகுப்பில் பங்கு கொள்கிறார்கள். அவர்களுடைய அலங்கார ஊர்தி இடம்பெறுவதை நம்ம பார்க்கின்றோம். இந்த எல்லா ஊர்திகள்லையுமே அடிப்படை தீமாக இந்த ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு, நாம் நமது நாட்டுக்காக நமது நாட்டிலேயே உருவாக்கக்கூடிய படைக்கலன்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஆபரேஷன் சிந்தூர். இப்ப நம்ம திரையில பார்ப்பது ஆபரேஷன் சிந்தூரை குறிக்கக்கூடிய காட்சி. ஆபரேஷன் சிந்தூருடைய முக்கிய அம்சங்களை விளக்கக்கூடிய இன்டகிரேட்டட் ஆபரேஷன் சென்டர் உள்ளிட்ட, அதாவது ஒருங்கிணைந்த வெற்றி, ஒருங்கிணைப்பின் மூலம் பெற்ற வெற்றி, விக்டரி த்ரூ ஜாயிண்ட் ஆபரேஷன் என்ற தீமோடு ஆபரேஷன் சிந்தூர் முப்படைகளுடைய ஒருங்கிணைப்பால் தான் அது வெற்றி பெற முடிந்தது என்பதை பறைசாற்றும் வகையில் நமது பிரம்மோஸ் தாக்கியது. ஆகாஷ் மற்றும் S-400 அமைப்புகள் நமக்கு பாதுகாப்பு அரண்கள் விடுத்தன. சுதர்சன சக்கரம் போன்று ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டது. துல்லிய தாக்குதல், நமது பாதுகாப்பு என இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நிலைநாட்டப்பட்ட வெற்றி காட்சிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக முப்படைகளுடைய, இன்னும் சொல்லப்போனா நமது அரசுடைய உளவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய டேப்லூல காட்டப்படுகிறது. சாரே ஜஹாசே அச்சா, இந்தியாவை விட ஒரு அழகான தேசம் உண்டா என்ற பொருள் கொண்ட சாரே ஜஹாசே அச்சா என்ற பாடல் இந்த கூட்டுக்குழல் இசைக்குழுவால் இசைக்கப்பட்டு கம்பீரமாக அணிவகுப்பு நடப்பதை பார்க்கின்றோம். के बाद अब भारतीय तट रक्षक बल का दस्ता सलामी मंच में शामिल, हमारे समुद्र के प्रहरी और உலகத்தை விட சிறந்த தேசம் இந்தியா என்று பொருள்படக்கூடிய சாரே ஜஹான் சே அச்சா பாடல் இசைக்கப்பட, கவிஞர் இக்பாலால் இசைக்கப்பட்ட அந்த ஒரு பாடல் முழங்க நமது வீரர்கள் கம்பீரமாக அணிவகுக்க, இதனது மகோன்னதத்தை ஒவ்வொரு படைப்பிரிவுடைய சிறப்பு அம்சத்தை பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினர்களுக்கு விளக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். समुद्र तट की रक्षा इनके कंधों पर. और अब DRDO की ये लॉन्ग रेंज एंटी शिप मिसाइल, इसका नेतृत्व कर रहे हैं उत्कृष्ट वैज्ञानिक एवं परियोजना निदेशक
श्री ए प्रसाद गौड़। DRDO हमारी रक्षा सेनाओं को आत्मनिर्भर बनाते हुए उन्हें आधुनिक हथियार प्रणालियों से लैस कर रहा है। நம்ம திரையில பார்ப்பது DRDO உடைய அலங்கார அணிவகுப்பு. DRDO டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச்ல இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கிறது. DRDO நமது நாட்டுடைய பிரத்யேக தேவைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு உபகரணங்களை வடிவமைத்திருக்கிறது. ஹைப்பர்சானிக் கிளைடு ஏவுகணைகள் இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இப்போ நம்ம திரையில பார்ப்பது பல்வேறு துணை ராணுவ படைப்பிரிவுகள். நமது முப்படைகள், கடற்படை, தரைப்படை, வான்படை ஒரு பக்கம் என்றால், நமது நாட்டுடைய படைகளுக்கு துணையாக பல துணை ராணுவ படைகள் இருக்கின்றன. இவை உள்துறையால் இயக்கப்படக்கூடிய படைகள். இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், குறிப்பாக சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF, CRPF, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் கண்டின்ஜென்ட் உள்ளிட்டவை அலங்காரமாக அணிவகுக்கக்கூடிய காட்சிகள். இன்னும் சொல்ல போனால் டெல்லி போலீஸ் படைப்பிரிவை கூட நம்ம இதில் சேர்க்கலாம். BSF, ஒட்டகத்தின் மீது அமர்ந்த இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவையெல்லாம் அணிவகுக்க அவர்கள் பின்னால் NCC, NSS உள்ளிட்ட மாணவர் படைப்பிரிவுகளும் கூட அணிவகுக்கக்கூடிய காட்சிகள் இவை. முப்படைகள் நமது பாதுகாப்புத்துறையின் கீழ் வருபவை. இந்த துணை ராணுவ படைகள் எல்லாம் உள்துறையின் கீழ் வருபவை. இப்போ நீங்கள் திரையில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய படைகள், CRPF உடைய படைகள், இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் உடைய படைகள், டெல்லி போலீஸ் உடைய படைகள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய படைகள், இவையெல்லாம் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகள். Commanded by Inspector Shamsher Lal. $2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.